அப்புறம் இமான் சாரோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? இமான் சார்லாம் ஆக்சுவலி இமான் வந்து நார்மலாக ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு பழக்கம் உண்டு. அவருக்கு நிறைய காஸ்பல் ஆல்பம்ஸ்லாம் பாடியிருக்கேன் நான். ஸோ அந்த டைம்லேருந்து பழக்கங்கிறனால அவர் வந்து அவங்க அம்மா இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்புறம் ஹீஸ் அ நைஸ் கம்போசர். எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலாக பார்த்து அப்புறம் ஒரு கம்போசராக வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணி அண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவருக்கு நான் 2-3 சாங் பாடியிருக்கேன். பட் அதெல்லாம் ஃபார் சம் ரீசன் ஹிட் ஆகலை பெருசாக. ஸோ அவருக்கு ஆணைன்னு ஒரு படம், அதில் வந்து சின்னஞ்சிறுக்கு லேகனம் அந்த பாரதியார் சாங் அது அப்படியே. பட் உங்கள் வாய்ஸ் அதை கேட்கலாம். ஏன்னா நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் பாடி அந்த பாட்டு கேட்டிருக்கேன். ஆமாம், ஐம் ஜஸ்ட் கியூரியஸ் ஹவு இட் இல்லை அது வந்து என்ன சொன்னார்னா ஒரு கான்செர்ட் தான். ஒரு கான்செர்ட்டில் ஒருத்தர் பாடுறாரு. அவர் அது குழந்தைய தொலைச்சிட்டாரு, அதில் குழந்தைய கண்டுபிடிக்கிறாரு, அது மாதிரி சுச்சுவேஷன் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த பாட்டை அப்படியே பாட சொன்னார். அந்த டியூன்லேயே பாடிடுங்க, அதுக்கு நான் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பாடிடுங்கன்னாரு. ஸோ அப்படி பாடினது தான். பிடிச்ச பாட்டு தான் ஆக்சுவலி. அதான் ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.